கிருஷ்ணா, உசேல வந்தா ஒரு பொண்ணோட போட்டோ காட்டினா, பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்காடா. ஒண்ணுதானே பாத்துருவோம். வழக்கமா எல்லா பொண்ணையும் நீ தட்டி கழிக்கிற மாதிரி இதை தட்டி கழிக்க முடியாது. ஏன்னா பேரு பொறுத்து அவ்வளவு நல்லா இருக்கு. பொண்ணு பேரு மீரா. மீரா ஜீரானுகிட்ட நான் கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ பேரு பொருத்தத்தை பத்தி பேசிட்டு இருக்க. அதுக்கேண்டா சாப்பாட்டு மேல கோவத்தை காட்டுற? டேய் கிருஷ்ணா, டேய். பத்தியாமா, கல்யாணத்தை பத்தி பேசினா காரே மக்கர் பண்ணுது. நான் நடந்தே போறேன். வந்துட்டாயா டிராபிக் கான்ஸ்டபிள்? என்ன ரொம்ப கோபப்படுறீங்க? உடம்புக்கு ஆகாதுல்ல. எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ போ. வேலைக்காரில இருந்து பேப்பர் போற வரைக்கும் நம்மள தான் டார்ச்சர் கொடுக்குறாங்க. சம்பளம் கரெக்டா கொடுக்குறோமோ? டிக்கிட்டானா பொண்ணு பார்க்க போற நேரத்துல இதெல்லாம் நல்லாவா இருக்கு? சின்ன பிள்ளையில இருந்து சொன்ன பேச்ச கேட்க மாட்டான். ஏண்டி அனுராதா, எதுக்கு இப்படி பாத்திரத்தை எல்லாம் போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்க? அம்மா, அனுன்னு ஷார்ட்டா சொல்லுங்கம்மா. ரொம்ப முக்கியம். இந்த பாலை ஆத்தி அவன்கிட்ட கொடுத்துட்டு வா. வேணான்னு சொல்லுவான், அவன் குடிக்கிற வரைக்கும் விடாத. இந்த எடுத்துட்டு போ. என்ன? பால் கொடுக்க வந்தேன். சூடா இருக்குல்ல, ஆத்தி கொடுக்க சொன்னாங்க அம்மா. ஐயோ அனுராதா, ஆத்துனது போதும், நீ கிளம்பு. ராதானே ஸ்வீட்டா சொல்லல. ஏய் கிளம்புகிறேல்ல. கோவப்படாதீங்க. என்னம்மா, குழந்தை தூங்கிட்டானா? தூங்கிட்டாங்க. டிஸ்டர்ப் பண்ணிட்டனோ? அதெல்லாம் இல்லைங்க, உடம்பு தான் ரொம்ப டயர்டா இருக்கு. இன்னைக்கு என்ன ஒரே ரவுண்டா? ஷாப்பிங், கோயில்னு எங்கேயாவது வெளியே போனீங்களா? பையனை ஸ்கூலை விட்டு கூட்டிட்டு வந்தேன், அவ்வளோதான். ஓ, வண்டி யாருக்காவது யாராவது கொடுத்தியா? இண்டிகேட்டர் உடஞ்சிருக்கு, ஏன் ஒர்க் ஷாப்பில் விடல? இல்லையே, வண்டி என்கிட்ட தானே இருந்துச்சு, யாருக்கும் கொடுக்கலையே. ஆமா, எந்த சைடு இண்டிகேட்டர் உடஞ்சுக்குன்னு சொன்னீங்க? ரைட் சைடு. இண்டிகேட்டர் உடஞ்சதுக்கு என்ன ஏங்க அடிக்கிறீங்க? வண்டியே யாருக்கும் தரல, ஒர்க் ஷாப்லயும் விடல. 12 கிலோமீட்டர் அப்படி தானா ஓடிச்சா? டயர்டா இருக்கு. உண்மையை சொல்லு, இல்ல கொன்றுவேன். சொல்றீ? என்ன மன்னிச்சிருங்க, தெரியாம தப்பு பண்ணிட்டேன். தப்பே பண்ண மாட்டேங்க. இந்தாங்க. மீரா, ஒரு நிமிஷம். ஒண்ணுமில்ல, ஹாஸ்பிட்டலுக்கு அபாசன் கேஸ் எல்லாம் வரும்ல? ஏன் கேக்குறீங்க? சும்மா ஒரு ஜெனரல் நாலேஜுக்காக கேட்டேன். வருவாங்க. தப்பு இல்ல? சம்டைம்ஸ் அன்மேரிட் பர்சன் வருவாங்க, அப்பதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப மேரிடு பர்சன் வந்தா அபாசன் பண்ணிக்கலாம். இது பாருங்க, இப்படி கிறுக்குத்தனமா யோசிக்கிறத விடுங்க. அத்தைக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னா நீங்க இவ்வளவு நாள் சும்மா இருந்தீங்க. இப்ப அத்தை வேற ஊர்ல இல்ல, இனி நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. கருவை கலைச்சிரு, வேலைக்கு போகாதன்னு ஆரம்பிச்சிருவீங்க. கரெக்ட். கருவை கலைச்சிரு, வேலையை விட்டுரு. யோ, உன்னதாண்டா. ஏய், மெல்ல பேசுடி, வெளியில வேலைக்காரி இருக்கா. இனிமே வேலைக்கு போகாத, கருவை கலைச்சிரு, அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்ன மாமனை உள்ள தூக்கி வச்சிருவேன். ஹலோ, அதுவும் நான் டாக்டர், புள்ளத்தாச்சி வர. கம்ப்ளைண்ட் பண்ண 7 வருஷம் ஜெயிலு, வெளியவே வர முடியாது. புரிஞ்சுதா? இனிமே அபாசன் செஞ்சுக்கன்னு சொல்ல மாட்டேன். அது
நானே செஞ்சிடுறேன். ஏய் அனு, ஆ? இங்க வா. ராதான்னு செல்லமா கூப்பிடலான்னு. சரி சரி. நான் என்ன சொன்னாலும் நீ செய்வியா? என்னதான் உங்களுக்குள்ள சண்டையா இருந்தாலும் அம்மா இருக்கும்போது ஆச்சி, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்ன? நான் என்ன சொன்னாலும் கேப்பியா? தயாரா இருக்கேன். நான் சொன்ன உடனே பீஸ் கேரியரை பிடுங்கணும். ம். ஆன்னு சத்தம் கேட்டோன்னே ஆ. பீஸ் கேரியரை போடணும். ஓகேவா? ம். ம். இவ்வளோதானா? எப்போ ஆஃப் பண்ணும்? நான் ரெடி. குள்ளச்சிக்கு இந்த எண்ணெய் பத்தாது. போடுங்க. ஐயோ. ஏய் மீரா, கீழே வந்து மெழுகுவர்த்தி ஒத்தடி. அம்மா ஆ, வலிக்குதே. ஐயோ. ஐயோ, அம்மா. என்னாச்சு? ம்? ஏங்க இப்படி கோமாளித்தனமா நடந்துக்கிறீங்க? என்ன பண்ண? என்ன பண்ணீங்களா? யாராவது வாழைப்பழத்தை தின்னுட்டு அங்கனக்குள்ளே தோலை போடுவாங்களா? உங்களுக்கு என்னங்க ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? படாத இடத்துல பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஷோ. அம்மா பூஸ்ட். இத சாப்பிடுங்க. நான் ஒத்தடத்துக்கு வெந்நீர் எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் வா. அப்பா. நான் கீழே விழுந்தது இருக்கட்டும், அவ ஏன் கீழே வரல? நான் கீழே இருந்து கூப்பிட்டேனே. அதுவா ஐயா? அம்மா கண்ணை மூடிக்கிட்டு பாட்டு கேட்டுட்டு இருந்தாங்களா? கரண்ட் கட் ஆனது தெரியல. அப்புறம் ஹால்ல சத்தம் கேட்டது. ஃபியூஸ் கட்டி போட சொன்னீங்களா? நானும் போட்டேனா? அப்புறம் கரண்ட் வந்துச்சா? உள்ள வந்து பார்த்தா மல்லா அக்கா விழுந்து கிடக்குறீங்க. அம்மா உட்காந்து மேல போனா படிக்கட்டெல்லாம் ஒரே எண்ணெய். அதுக்கப்புறம் என்ன? எண்ணெயை தொடச்சிட்டு உங்களை கொண்டு கட்டல போட்டோம். நீ மட்டுமா? நான் அம்மாவும் சேர்ந்து தான் போட்டோம். ஐயோ, எசக முசகா போட்டு குறுக்கு பிடிச்சிக்கிச்சே. வலி வலிக்குதே. என்னங்க, எனக்கு ஒரு 5000 ரூபாய் அவசரமா வேணும். என்ன பண்ற? இதெல்லாம் ஒரு பொழப்பா? கட்டின பொண்டாட்டி கருவை கலைக்க பிளான் பண்ற நீ எல்லாம் ஏன் பொழப்ப பத்தி கிண்டல் பண்றியா? டேய், நீ பணமும் தரல, உன் பிளானுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கிட்ட. மவனே, உன்னை எங்க போட்டு கொடுக்கணுமோ அங்க போட்டு கொடுக்குறியா? அம்மா. என்ன?
பேரும் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குது. நைட்டு சுடுதண்ணி எடுத்துட்டு உத்தரம் கொடுக்க வர்றேன்னு சொன்ன வரவே இல்லை. ஏய் என்னடி கேட்டுக்கிட்டே இருக்கேன், சோளக்கட்டு பொம்மை மாதிரி உட்காந்துருக்க ஒண்ணு. அப்பா முட்டியும் போச்சா. ஐயோ இவன் எங்க நம்மளே கவனிக்க மாட்டேங்கிறா. இதுல வேற டாக்டருங்கிறா. நீ எல்லாம் பொண்டாட்டி அடி. பொண்டாட்டி நான் கேக்குறேன், எப்படி அடிபட்டுச்சு? அது வந்து கரண்ட் கட் ஆயிருச்சு, நான் கீழே விழுந்துட்டேன். எப்படி கரண்ட் கட்டாச்சு? என்ன கேட்டா? உன்னை கேட்காம வேற யார கேக்குறது? போய் ஈபி ஆபீஸ்ல கேளுறே. டேய் பதில் சொல்லிட்டு போடா. என்னடி ஆளாளுக்கு வாடா போடாங்கறீங்க? வேற யார் சொன்னா? வேலைக்காரி கூட சொன்னா. வேலைக்காரி ஏன் சொன்னா? அவ என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தா நான் திட்டுனேன். நீ மட்டும் என்ன தப்பா நடந்துக்கலையா? நான் என்ன தப்பா நடந்தேன்? என் கருவை கலைக்க நடத்தின நாடகம் எனக்கு தெரியும். நீ புரியாம தான் சில விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கேன்னு நினைச்சேன். எப்போ உன் குழந்தைய கொல்ல துணிஞ்சிட்டியோ என்னால உன் கூட இருக்க முடியாது. உன் தமிழனை பைத்தியமானதுக்கு அவன் பொண்டாட்டி காரணங்கிறதுக்காக உன் பொண்டாட்டி என்ன நீ பைத்தியமாக்கிடுவ. இப்போ எனக்கு உன்னை விட என் குழந்தை தான் முக்கியம். நான் போறேன். ஓ நைட்டே பேக் பண்ணிட்டியா? ஏண்டி போறதுன்னு டிசைட் பண்ணிட்டு தான் இத்தனை தடவை வாடா போடானியா? இனி நீ நேரம் எங்க போவேன்னு தெரியும். அங்க வச்சு